அண்மை காலமாக திருச்சி ரயில்வே கோட்டத்தில் இருந்து ஜிபே மூலமாகத்தான் முன்பதிவு டிக்கெட் வழங்கப்பட முடியும், வழங்க வேண்டும் என்ற ஒரு வாய்மொழி உத்தரவு வந்திருக்கிறது. அதனால் ஜிபே வசதி இல்லாத முதியோர்களும் பயணிகளும் திருப்பி அனுப்பப்படக்கூடிய ஒரு அவலமான சூழல். இந்திய அரசுடைய பணத்தை கவுண்டர்களை மறுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. எனவே அதை கண்டித்துத்தான் இன்றைக்கு இந்த ரயில்வே நிர்வாகத்தை ஜிபே வசதி யாரெல்லாம் இருக்கிறதோ அவர்களிடம் பெற்றுக் கொள்ளுங்கள், ஜிபே வசதி இல்லாதவர்களிடம் பணத்தை வாங்கி கொண்டு முன்பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் ரயில்வே நிர்வாகத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்டில் 142 கோடி மக்கள்ல இன்னமும் கூட படிப்பறிவு இல்லாதவர்கள் 50% மேலாக இருக்கின்ற இந்த நாட்டில் ஜிபே வசதி அத்தனை பயணிகளிடமும் அத்தனை மக்களிடம் இல்லை. எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் மீண்டும் ரயில்வே நிர்வாகத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஜிபே வசதி பயன்படுத்தக்கூடியவர்களிடம் ஜிபே வசதியை பெற்றுக்கொண்டு முன்பதிவு செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள்ட்ட நீங்கள் இன்னும் சில காலம் பணத்தை வாங்கித்தான் தீர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் 20 ஆண்டுகளாக டெல்டா மாவட்ட மக்களுடைய கனவு திட்டம், கனவு கோரிக்கை என்னவென்றால் திருச்சியிலிருந்து தாம்பரத்துக்கு செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அது கடந்த 6 மாதங்கள் அறிவிக்கப்பட்டு 3 மாதங்கள் மட்டும்தான் இயக்கப்பட்டு வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்தை கடைசியில நிறுத்தப்பட இருக்கிறது. எனவே டெல்டா மாவட்டத்தினுடைய மக்கள் நலன் கருதி அந்த வண்டியை நிரந்தர வண்டியாக அறிவித்து அதை வாரத்தின் 7 நாட்களும் இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அம்ரித் பாரத் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் முடியக்கூடிய சூழல்ல கூட அந்த பணிகள் மிகவும் தாமதமாக ஆமை வேகத்தில் நடக்கிறது. மழை காலத்திற்கு முன்பாகவே தரமானதாகவும் விரைவாகவும் அந்த பணிகள் முடிக்க வேண்டும் என்றும் 100 ஆண்டு பழமையான மயிலாடுதுறை காரைக்குடி சேவையின் மேலடி சேவை நிறுத்தப்பட்டிருக்கு. எனவே அந்த சேவையை மீண்டும் வழங்க வேண்டும் முதலான பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மீண்டும் ரயில்வே நிர்வாகம் மூத்த குடிமக்களுடைய நலன் கருதி ஜிபே வசதியை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன்.